காஞ்சி மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்த ஸ்ரீ பாலுமாமா அவர்கள் மகாபிரிவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்த பொழுது செய்த ஒரு அற்புதத்தை விவரித்தார். கேரளத்திலிருந்து பெண்ணொருத்தி பிரிவாளை தரிசிக்க வந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தபோது தரையில் தடுக்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டு விட்டதாம். அதிலிருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் மாதிரியான பாதிப்பால் அவஸ்தைப்பட்டு வந்தாள். அவளின் கண் பார்வையும் பறிபோனதாம். காலக்கிரமத்தில் குழந்தை பிறந்தது என்றாலும் அவளின் பார்வை திரும்பவில்லை. இந்த நிலையில் அவர்கள் குடும்பத்துக்கு பரிச்சயமான நண்பர் ஒருவர் பிரஸ்னம் பார்க்க சொன்னாராம். அவரே நம்பூதிரி ஒருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். பெண்ணின் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த நம்பூதிரி, கவலைப்படாதீங்கோ, கண் பார்வை கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் க்ஷேத்ராடனம் செய்யணும். குருவாயூரில் தொடங்கி கும்பகோணம், திருவிடைமருதூர்னு புண்ணிய கஷேத்திரங்கள் அனைத்திற்கும் தாங்கள் போய் வர வேண்டும். முடிந்தால் அந்தந்த தலங்களில் தீர்த்தமாடுதலும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு இந்த ஜோசியவாளுக்கு அறிவுரை சொல்கிறார். அதன்படியே க்ஷேத்ராடனம் கிளம்பிய அந்த பெண்மணியும் அவர் கணவரும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றார்களாம். அங்கே சுவாமி சன்னதியில் குருக்கள் தீபாராதனை முடிந்த பிறகு தட்டை நீட்டியதும் ஆரத்தி எடுத்து கொண்டு வரார். ஆரத்தி தட்டில் இந்த அம்மா என்ன பண்ணுறான்னா 100 ரூபாய் தட்சிணையாக போட்டுவிடுறாளாம். அப்போது அந்த குருக்களுக்கு ஆச்சரியம். இந்த அம்மாக்கோ பார்வை இல்லை, எப்படி நமக்கு இந்த மாதிரி தட்சிணை போட்டா அப்படின்னு சொல்லி, அம்மா இது 10 ரூபாய் இல்லை, 100 ரூபாய் நோட் அப்படிங்கிறது மிருதுவாக சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாலாம், பரவாயில்லை சுவாமி, உங்களுக்கு தான் அது நான் என்னோட சமர்ப்பணமாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த குருக்கள் கிட்டக்க. உடனே அந்த குருக்கள், நீங்கள் பெரியவாளை பார்த்தது இல்லையா அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம். அது யார் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு சரியாக புரியலை. அந்த குருக்களிடமே, சரி நீங்கள் யார் இந்த பெரியவான்னு சொல்லுங்கிறத கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற காஞ்சி மகா சுவாமிகள், அந்த தெய்வத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மாவுக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து சிதம்பரத்தில் சென்று தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து காஞ்சியம்பதியை நோக்கி இந்த அம்மையார் வருகிறார். இந்த அம்மாவோட கணவனும் இருக்கார். அன்னைக்கு சென்னையில் ஒரு பிரமுகர் வீட்டில் உபநயனம். அவர்களுக்கெல்லாம் பிரசாதம் எல்லாம் அனுப்பிவிட்டு மகாபிரிவா அங்கே அமர்ந்து கொண்டிருக்கார். அந்த நேரத்தில் அங்கே வந்த இந்த பெண்மணியும் அவரோட கணவரும் அங்கே மகாபிரிவா முன்னாடி இந்த பழத்தட்டு எல்லாத்தையும் சமர்ப்பணமாக வைக்கிறார்கள். மகாபிரிவாளை பார்த்து நமஸ்கரித்து, இந்த அம்மா எப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆக்ஞை கிடச்சிது, இதெல்லாம் க்ஷேத்ராடனம் போனார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டமும் சொல்லார், எப்படி வந்து தடுக்கி விழுந்தார்கள், அதற்கு பிறகு எப்படி கண் பார்வை பறிபோனது, இது எல்லாவற்றையும் விவரிக்கிறாள். எல்லாம் தெரிந்த அந்த சர்வஜ்ஞமிடமே. வைத்தீஸ்வரன் கோவிலில் ஒரு குருக்களோட அருள் செய்த காரணத்தினால இங்கே வந்து இந்த பரம் தெய்வத்தை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னும் அந்த அம்மா சொல்கிறார். உடனே மகாபிரிவா வந்து அப்படியே சிரிச்சு கொண்டே என்ன பண்ணுறாராம், அந்த அம்மாவோட புருஷன் கிட்டக்க சொல்கிறாராம், நீங்கள் வந்து உங்கள் மனைவி கிட்டக்க நான் நல்லா தெரிகிறேனா அப்படின்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, என்னை தெரியறதான்னு பார்க்க சொல்லுங்க, உங்கள் சம்சாரத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னு சொல்லி பெரியவா அடுத்த க்ஷணமே ஒரு விஷயம் செய்தார். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் எடுத்து அவரோட முகத்தில் தானே அடித்து கொள்கிறார். இப்போது என்ன தெரியறதான்னு கேளுங்கன்னு திரும்ப ஒரு முறை சொல்கிறார். இப்போது அந்த அம்மா அப்படி பார்க்குறா. அந்த அம்மாவுக்கு அந்த ஒளி பிழம்பாகப்பட்ட சிவபெருமானின் அம்சமாகப்பட்ட அந்த காஞ்சி மகா சுவாமிகளோட அந்த அழகான முகமண்டலம் தரிசனம் கொடுக்கறது. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், புலகாங்கிதம் ஆகிடுறது. அந்த குருக்கள் சொன்ன அந்த காஞ்சி மகா சுவாமிகள் இதோ என் கண்ணு முன்னாடி தெரிகிறாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பரவசம், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். இதை நம்பினார் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு அப்படிங்கிறது சொல் வழக்கில் மட்டும் இல்லை, உண்மையிலேயே இருக்குது. எதற்காக இந்த அம்மாவுக்கு வந்து காஞ்சி மகாபிரிவா தரிசனம் கிடைக்கணும், அதுக்கு ஏன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த அம்மா செய்த ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லையா? இது மகாபிரிவாவோட அருள் கடாட்சத்தால் மட்டும்தானே இது சாத்தியப்பட்டது அப்படின்னு மகாபிரிவா கிட்டக்க பக்தர்கள்லாம் கேட்கும் பொழுது மகாபிரிவா என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, உன்னோட பூர்வ ஜென்ம பலன், உன்னோட நம்பிக்கை, நான் தினம் தினம் தியானம் செய்கிற அந்த சாட்சாத் அன்னை காஞ்சி காமாட்சியோட கருணை எல்லாம் தான் காரணமும் அப்படின்னு சொல்லி மகாபிரிவா பாலுமாமா கிட்டக்க சொன்னாராம். இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது உண்மையிலேயே அந்த சத்குருவின் அருள் கடாட்சம்தான். அந்த கடைக்கண் பார்வைப்பட்ட காரணத்தினால்தான் இந்த அம்மையாருக்கு கண் பார்வை திரும்பியது அப்படிங்கிறத நம்மால் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ள முடியும் அல்லவா? காஞ்சி மகா சுவாமிகள்
கிட்டக்க ஒரு பக்தர் வரார். அந்த பக்தர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். அந்த பக்தருக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, மகாபெரிவா கிட்டக்க தீர்த்தம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அவர் வெளிநாடு போயிட்டு வந்த காரணத்தினால காஞ்சி மகா சுவாமிகள் அவருக்கு தீர்த்தம் கொடுக்க முடியாது. இது இந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஒரு விரோதமானதுங்க காரணத்தினால மகாபெரிவா தீர்த்தம் கொடுக்கறதுலேருந்து அவர் அதை தவிர்த்து விடுறார். அந்த பக்தரும் மனசு கஷ்டப்படுறார். சாப்பாடு எதுவும் சாப்பிட்றதில்ல. அவர் ரொம்பவும் ஏங்கி போயிடுறார். அங்கேயே உட்காந்து கொண்டே இருக்கார். மகாபெரிவா கிட்டக்க தீர்த்தம் எப்படியாவது வாங்கணும்னு 1 நாள் 2 நாள் 7 நாட்கள் இப்படியே போயிடுறது. இந்த 7 நாட்கள் போன பிறகும் கூட காஞ்சி மகா சுவாமிகள் கிட்டேருந்து அவருக்கு தீர்த்தமே கிடைக்கல. சரி, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இந்த பக்தரோட நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சன்னியாச தர்மத்துக்கான கட்டுப்பாடுகளை எதுவும் மீறவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை காஞ்சி மகா சுவாமிகளுக்கும் இருந்தது. அதனால் பக்தரையும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதே நேரத்தில் நம்ம இந்த சன்னியாச தர்மத்தையும் மீறாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு மகாபெரிவா ஒரு க்ஷணம் தியானிக்கிறார். தியானித்து பாலு மாமா கிட்டக்க ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அந்த தேங்காயை உடைச்சி எடுத்துட்டு வா, அந்த இளநீர் வந்து கீழே விழாமல் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்கிறார். பாலு மாமா ரொம்ப சந்தோஷமாக அந்த தேங்காயை உடைச்சி காஞ்சி மகா சுவாமிகள் கிட்டக்க கொடுக்குறார். அந்த இளநீர் அப்படியே இருக்குது. மகாபெரிவா வந்து சொல்கிறார், இதோ பார், இந்த இளநீர், இதை தீர்த்தமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் கிட்டக்க இந்த இளநீரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பக்தருக்கு அளவில்லா மகிழ்ச்சியாம். காஞ்சி மகா சுவாமிகள் கிட்டக்க அந்த தீர்த்தம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 1 வாரமாக காத்திருந்தது வீண் போகலையே, நம்மளோட பக்திக்கு எல்லா விதத்திலும் காஞ்சி மகா சுவாமிகள் அங்கீகாரம் அளித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த தீர்த்தம் கிடைச்சதல்லவா. அந்த பக்தரின் மனம் எப்படியாவது சந்தோஷப்பட வேண்டும் நினைக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் படைத்தது தான் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளுடைய அருள் கடாட்சம். காஞ்சி மகா பெரிவா வந்து இது போலவே அந்த ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே அப்படிங்கிற பதிகத்தை படனம் செய்வதால் கண்டிப்பாக கண் பார்வை நிச்சயமாக திரும்பும் அப்படிங்கிறத கூட பிலாஸ்பூர் சுவாமிகளுக்கு சொல்லியிருக்காராம். அதை நம்ம இன்னொரு காணொலியில் காஞ்சி மகா சுவாமிகளோட கடாட்சத்தால் பார்ப்போம். காஞ்சிபுரம் அந்த க்ஷேத்திரமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் பார்வை திரும்புவதற்கு அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரம் உதவியது. திருவெண்பாக்கம், காஞ்சிபுரம் இந்த 2 பதிகங்கள் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் பார்வை கிடைக்க அவருக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரத் தொழுதேனும் சீலந்தான் பெரிதும் உடையானே, சிந்திப்பார் சிந்தை விழானே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பதிகம். 7வார் கொள்ளாளுமை நங்கை ஆதரித்து வழிபடப்பட்ட காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே, காணக்கண் அடியேன் பெற்றவாறே. அந்த பதிகத்தில் ஒவ்வொரு அடியும் கண் அடியேன் பெற்றவாறேன்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கும். அந்த கண் பார்வை தரக்கூடிய அற்புதமான பதிகமும் இந்த காஞ்சிபுரத்தில் தானே இயற்றப்பட்டது. இத்தனை மகிமைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சி மகா சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தை நாம் சென்று தரிசித்து அவரோட அருள்கடாட்சத்துக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் காஞ்சி மகா சுவாமிகளின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.